நம்ம சப்ஸ்கிரைபர் அனுப்பிச்ச ஒரு பிளிட்ஸ் கேம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆட்டம் வந்து பார்த்தீங்கன்னா E4ல ஆரம்பிக்குது. கேலகான் டிஃபென்ஸில் 2 நைட்ஸ் அட்டாக் வந்து நம்ம பார்க்குறோம். பானை வெட்டினதுக்கப்புறம் நைட்டெல்லாம் வெட்டுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் டெவலப் பண்ணி நைட் அட்டாக் பண்ணோடனே நைட் திரும்ப அவர் அட்டாக் பண்ணுது. ஸோ பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா G6 எல்லாமே நார்மலான மூவ் தான். ஸோ பிஷப் வந்து பார்த்தீங்கன்னா C4ல போட்டு F7 அட்டாக் பண்ணுறாரு. இந்த இடத்துல ஆல்ரெடி நைட் E5 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான மூவ். அதை தடுக்கிறதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிஷப் ஒரு எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணுறாரு. பான் டு D3 இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஷப்க்கு ஒரு லைன் வந்து ஓப்பன் பண்ணுறாரு. நைட் F6 விளையாடுறதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, குயின் E2 விளையாடிட்டு ஒரு டெட்லியான ஒரு ட்ராப் வந்து இங்கே செட்டப் பண்ண பார்க்குறாரு. இந்த இடத்துல நான் க்ரீன் கலரில் மார்க் பண்ணி வச்சிருக்கேன் எல்லா மூவுமே இவர் விளையாடக்கூடிய ஒரு ட்ராப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் கேமில் வந்து அவர் E6 விளையாடுறதுனால நைட் E5 வந்து விளையாடுறாரு. அதுக்கப்புறம் பிஷப் மூவ் பண்ணதுக்கப்புறம் ப்ரில்லியண்டான நைட் சாக்ரிஃபைஸ் பண்ணதுக்கப்புறம், ஏன்னா இந்த இடத்துல அக்செப்ட் பண்ண வேண்டியது இல்லை, குயினை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம், ரூக்கு மட்டும் தான் போகும். ஆனால் அவர் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டே மூல இந்த மாதிரி செக்மேட் ஆயிடுறாரு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஷார்ட்ஸ் வீடியோவை மறக்காம நம்மளுடைய செஸ் வைசர் இன்ஸ்டாகிராமுக்கு அனுப்புங்க.